இங்கு பெண்களுக்கு மட்டும் வேலை, இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு ஒரு போர்டு இருந்ததுன்னா ஏங்க அதில் போய் கால் பண்ணி மாட்டுறீங்க? அதிகமாக படித்த பெண்கள் தாங்க. நமக்கு பார்ட் டைமாக நமக்கு பணம் வருது அப்படின்னா அதுக்காக என்ன வேலை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் பெண்கள் லைட்டாக அடி எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பள்ளத்துக்குள்ளே போய் விழுந்துடுறாங்க. இதில் முழு பொறுப்பு பெற்றவங்களுக்கு இருக்குது. பெற்றவங்க தன்னுடைய குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்ற ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட கவனிச்சுட்டே வந்தோன்னா அந்த குழந்தைங்க தவறான பாதைக்கு போக மாட்டாங்க. நாமளும் இந்த நேரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கோம், குழந்தைங்களையும் கவனிக்க முடியல அப்படின்னா நீங்கள் யாரையுமே குறை சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஏன்னா முழுக்க முழுக்க பெற்றவங்க மேலே மட்டும்தான் இந்த பொறுப்பும் இந்த தவறும் போய் சேரும். இங்கே டி நகரில் மூசா தெருவில் வட மாநிலத்தவரும் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் நடத்தக்கூடிய ஒரு ரெட் லைட் ஏரியா அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இது நிறைய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அந்த இடத்துல ஒரு பாலியல் தொழில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்படும் போதே நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இங்கே இருந்த மக்கள்லாம் அப்போ கவனிக்காமல் இருந்தாங்களா அப்படின்னு. இவங்க எப்படி அந்த தொழிலை நடத்திட்டு வராங்க அப்படின்னா சந்தேகமே இல்லாமல் ஒரு குடும்பம் நடத்துகிற மாதிரியும் அதே நேரத்தில் வேலைக்கு ஆட்களை சேகரிக்கிற மாதிரியும் இங்கே இந்த தொழிலை நடத்திட்டு இருந்திருக்காங்க. இதை துப்பு தெரிஞ்சு ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இவங்களை எப்படி நம்ம போய் தொடர்பு கொண்டு இங்கே என்ன தவறு நடக்குது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டிய வகையில் இன்றைக்கி போலீஸார் போய் இவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது சின்ன சின்ன பேக்கெட் மணியெல்லாம் வருது குழந்தைங்களுக்கு அப்படின்னா எப்படி வருது, எப்படி நம்ம குழந்தை இதெல்லாம் வாங்குறா, இது எப்படி செய்கிறா அப்படின்னு கொஞ்சமாவது கவனிக்க வேண்டிய இடத்துல தாங்க பெற்றவங்க இருக்கோம். இன்றைக்கி எல்லாத்தையுமே விட்டுட்டு குழந்தை வேலைக்கு போகிறா, அங்கே போகிறா, நல்லா சம்பாதிக்கிறா அப்படின்னு அவள் கொடுக்குற காசெல்லாம் நம்ம வாங்கி நம்மளும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த குழந்தை தவறான பாதையில் மேலே மேலே தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கான்னு தானே அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். ஸோ தைரியமாக வட மாநிலத்துலேருந்து இங்கே ஒரு 3 மாடி கட்டடத்தை எடுத்து வாடகைக்கு இந்த ஒரு தொழிலை நடத்திட்டு வராங்கன்னா இவங்க எவ்வளோ பெரிய கொடூரமான ஆட்களாக இருப்பாங்க. ஸோ எப்பயுமே அடுத்தவங்களை மட்டும் குறை சொல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற குறையையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு தெளிவானோம் அப்படின்னா இனி இது போன்ற தவறுகள் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நடக்காது அப்படின்றது தான் இங்கே நிதர்சனம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி.